அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த 2024ஆம் ஆண்டிற்கான டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான எக்ஸாம், ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம். ஸோ இந்த குரூப் 4 வந்து எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து டென்டேட்டிவ் தான், ஸோ அதாவது ஊகத்தின் அடிப்படையில் வரக்கூடியது தான். பட் கண்டிப்பாக நமக்கு இந்த டைம் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த் தான் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம், இது வந்து 5வது கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி 65 வேகன்சி இருக்குது. மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலையில் எக்ஸாம் நமக்கு நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 10th கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 2 குரூப் 2A 1294 போஸ்டிங்க்கான எக்ஸாம் வந்து மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஆகஸ்ட்டில் நமக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயரில் நிறையா வந்து ஒரு 3 முக்கியமான எக்ஸாமும் வருது. ஸோ இந்த 2023ல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் இல்லை, 24ல் வந்து நமக்கு இந்த எக்ஸாம்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த 3 எக்ஸாம் தான். ஸோ மற்றபடி நிறையா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கும், அப்புறம் லீகல் சர்வீஸ் இருக்கும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கும், இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் வந்து இந்த 3 தான் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த 3 எக்ஸாமையும் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜிஎஸ் பார்ட் வந்து சேம் தான். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து குரூப் 4 எய்ம் பண்ணுவீங்க. ஸோ அதாவது ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி நமக்கு வந்து வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல் கொஞ்சம் போகணும், குரூப் 4லேருந்து குரூப் 2க்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்துக்குமே காமனாக வந்து இந்த ஜிஎஸ் பார்ட் வந்து நமக்கு சேம் தான். அதாவது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து குரூப் 1ல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 175 கொஸ்டின் அதில் கேட்பாங்க, 25 கொஸ்டின் ஆப்டிடியூட். அதுவே குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 கொஸ்டினுக்கு அதுலேருந்து கொஸ்டின் வரும், 25 கொஸ்டின் ஆப்டிடியூட், 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு தமிழ்லேருந்து வரும். ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் பார்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ அதை பற்றி நான் இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிஎஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதில் இப்போ வந்து தமிழில் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் தமிழ், அதாவது பொது தமிழில் 100 கொஸ்டினுக்கு 95 மார்க்கு மேலே நீங்கள் படிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. அப்போ உங்களுக்கு போட்டி எதில் வரும், அந்த ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து அதிக காம்படிஷன் இருக்கும். அதில் நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதிக மார்க் வாங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, குரூப் 2 2Aவாக இருந்தாலும் சரி, குரூப் 1ஆக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படியுமே வந்து நமக்கு குரூப் 4 வந்து ஜூன் மந்த் தான் சொல்லியிருக்காங்க, குரூப் 2A வந்து ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க, குரூப் 1 வந்து ஜூலையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த மந்த்து தான் நமக்கு எக்ஸாம் வருது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம், இப்போ ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸையும் ஆப்டிடியூடையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, தமிழ் படிக்காமல் இருந்துடக்கூடாது. நீங்கள் வந்து 2 ஸ்லாட்டாக படிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் வந்து ஒரு ஸ்லாட் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து தமிழ் படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸை படிக்க மாட்டாங்க, தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து போன டைம் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்லாம் மிஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தமிழுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து தமிழ் வந்து நமக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து ஜிஎஸ் வந்து நீங்கள் அதிக டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ பேசிக் வந்து நமக்கு சமச்சீர் கல்வி புக்கு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் ஏப்ரல் மந்த்துக்குள்ளே ஜிஎஸ்சில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே ஜூன் இதிலலாம் பார்க்கும்பொழுது ஜூன் மந்த் நமக்கு எக்ஸாம் இருக்குது. அப்போ இந்த மே மந்த்தை வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அந்த 4 மாதத்தில் ஜிஎஸ் படிச்சிருக்கீங்க, ஜிஎஸ் கூடவே சேர்த்து தமிழையும் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி வந்து நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவங்க இருப்பீங்க. ஸோ அதனால் தமிழ் ஓரளவு படிச்சிருக்கலாம். புதுசாக படிக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா டெய்லியும் வந்து நீங்கள் 2 ஸ்லாட்டாக பிரித்து வச்சுட்டு தமிழையும் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஜிஎஸும் படிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் 6th-லேருந்து 10th வரைக்கும் தரவாக படிச்சுக்கணும். 9th 10th ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 11th 12th நீங்கள் செலக்டடாக படிச்சுக்கோங்க. ஓல்டு புக்கில் சில முக்கியமான டாபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு குரூப் 4 குரூப் 2 2A இதுக்கான ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கு சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதே அந்த 100 மார்க் வந்து உங்களுக்கு தமிழ்லேருந்து வரும். ஸோ குரூப் 2 2Aக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிக்கணும் வந்து இங்கிலீஷில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிக்கணும். ஆப்டிடியூட் வந்து டெய்லி ஒரு 1 hour நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸ் வராது அப்படிலாம் சொல்லாதீங்க. இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் எடுத்துகிட்டு டெய்லி ஒரு 1 hour நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆப்டிடியூடில் 25க்கு 23க்கு மேலே நீங்கள் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது தமிழில் வந்து இருக்கக்கூடிய கொஸ்டினில் 100 கொஸ்டினில் 95+ வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் 25க்கு 23க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஜிஎஸில் மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் போட முடியுதோ அவ்வளோ கொஸ்டின் நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறது தான் குரூப் 2 2Aக்கும் உங்களுக்கு வரப்போகுது. என்ன கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு நீங்கள் படித்தாலே போதும். அடுத்த குரூப் 2 2Aக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சிடணும். இப்போ நீங்கள் குரூப் 4க்கு படிக்கும் பொழுதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கிறீங்க, அந்த ஜிஎஸ் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா குரூப் 1க்கும் அது உங்களுக்கு யூஸ் ஆகிரும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு டைம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 months சாலிடாக இருக்குது. 6 மாதம் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 2024 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதாவது நிறைய பேர் பயப்படுவாங்க, நமக்கு வந்து வந்துருமா வராதா, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. ஒரு 2 ஸ்லாட்டாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து ஜிஎஸ் டெய்லி 1 hour நீங்கள் வந்து ஆப்டிடியூடுக்கு ஒதுக்கி தான் ஆகணும். அது மேண்டேட்ரி. மேக்ஸ் வராதுன்னு சொல்லாதீங்க. ஸ்கூல் புக் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அதுவே போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சால்வ் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாருமே கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரி ஆவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.